எந்த கேன்சருமே தொற்று நோய் கிடையாது. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் அது. அவங்கவுங்க தான் அனுபவிச்சுக்கணும். அது வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, பரவாது. அதனால் கேன்சர் பேஷண்ட்டை தொடுறதோ அவங்களோட தங்கி இருக்கிறதோ அது நமக்கு தொத்திக்கிட்டோன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அதுக்கு தொற்று வியாதி அல்ல. அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் வேணால் செகண்டரி இன்ஃபெக்ஷன், இப்போ அது புண்ணாகி அது மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்த பிறகு வேணால் தொற்று நோய் பரவலாமே தவிர கேன்சர் பரவாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து கண்ணதாசன் தானே, 99% வந்து லேடிஸ் தான் வரும், ஜென்ஸுக்கும் வரலாம். ஏன்னா ஹார்மோனல் ஆக்ஷனுக்கு உட்பட்டது. அது நமக்கு கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிரஸ்ட் கிளாண்டு, இது வந்து ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹார்மோன் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அது ஓவரி, எந்த மாதிரி ஓவரி, கர்ப்பப்பை, அதெல்லாம் எப்படி அந்த மாதிரி அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய இது. நமக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு பதிலாக ஜென்ஸுக்கு என்ன இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பிரஸ்ட்டில் ஆக்ட் பண்ணும். அதனால் இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஜென்ஸுக்கும் கேன்சர் வரலாம், பிரஸ்ட் கேன்சர் வரலாம். ஆனால் ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. 1% எடுத்துக்கலாம். 100 பேருக்கு வருதுன்னா 1% ஒரு ஜென்ட்டுக்கு வரலாம். அதர்வைஸ் பொதுவாக லேடிஸ்க்கு தான் அவங்க அந்த ஈஸ்ட்ரஜன் அந்த மில்க் செக்ரீஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால ஆக்டிவாக மெட்டபாலிசம் ஆக்டிவாக அந்த உறுப்பு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்க உறுப்பில் தான் அது பொதுவாக வரும். அதனால் பரவக்கூடிய வியாதி அல்ல.